ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி டேட்டாவை செலக்ட் பண்ணி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆர் ஆப்ரேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளில் வந்து டேட்டா வச்சுருக்கேன். அதில் 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. நேமில் வந்து ஜான், சீனா, ராண்டி, ஆர்டன் இந்த மாதிரி ஒரு 4 ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி மெயினாக என்ன பார்க்க போகிறோம், அண்ட் ஆர் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, ஐடி நேம் கிரியேட்டடா காலம் நேமை மென்ஷன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் கொடுத்தா எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே, இப்போ ஐடி நேம் மட்டும்தான் பார்க்கணும்னா ஐடி கமா நேம்னு கொடுக்கணும். நான் மாற்றி பார்க்கலாமா என்னோட காலம் நேம்னா அப்படியும் பார்க்கலாம். அதோ பாருங்க, நேம் ஐடின்னு கொடுத்துருக்கேன், எனக்கு நேம் ஐடி வந்துருக்கு, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே ஓகே, இப்போதைக்கு நம்ம அண்டு கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டுட்டேன். அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு அப்படின்னா என்ன, நம்ம வந்து படிக்கும்போது ஸ்கூலில் படிச்சிருப்போம் அண்டு கேட், ஆர் கேட், அந்த மாதிரிலாம் நாட் கேட்லாம் படிச்சிருப்போம். அண்டுனா என்ன அப்படின்னா, அண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இங்கே டேட்டா எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லைன்னா டேட்டா எடுத்துகிட்டு வராது. இதுதான் அண்டு கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்னது, அல்லது ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், அப்படி எதுவாக இருந்தாலுமே எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் இப்போ தனியாக செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஓகே, 1 ஜான் அப்படின்னு வந்துடுச்சு. அண்டு நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு போடுறேன். ஸோ நான் சேம் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு என்ன, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது இந்த ரோவில். ஸோ நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன், ஐடி 1ன்னு கொடுத்துட்டா இந்த இது. ஆனால் ஜானுன்னா என்னது, ஜானை போய் செக் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி நமக்கு நேம் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்னது இல்லை, இந்த நேம் இல்லை. ஆனால் இதை என்ன பண்ணும், அண்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ரோவில் இதை செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்க்குதா, இதுவும் இதுவும் ஒரே ரோவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ஒரே ரோவில் இருக்கா, இல்லை. ஸோ என்ன ஆகாது, இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வராது. பாருங்க, ஏன்னா ஐடி 1 இருக்குது, ஆனால் அதுக்கு ஈக்குவலண்டான நேமில் என்ன இருக்குது, ஜானுன்னு இருக்குது. ஜானா அப்படின்னு இல்லை இருக்கா, இல்லை. ஸோ என்ன ஆகாது, டேட்டா எடுத்துகிட்டு வராது. இப்போ மேலே பாருங்கள், அண்டு கண்டிஷன் இதுக்கு எடுத்துகிட்டு வரும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்ன ஆச்சு, வேலிடாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போது ஆர் கண்டிஷன். ஆர்னா என்னது, ஒன்று இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதுக்குண்டான டேட்டாவை எடுக்கும், இல்லைனா இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதுக்குண்டானதை எடுக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 1 ஜானுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு என்ன, இது ஃபஸ்ட் ரெக்கார்டு வந்துருச்சு. நான் இப்போ இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டேன், நமக்கு என்னாச்சு, 1 ஜான் ரெக்கார்டு வந்துருச்சு. ஆனால் 2 இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐடி 2ன்னு கொடுக்குறேன், இன்னொன்று ஜானான்னு கொடுக்குறேன். ஆனால் இப்போ நமக்கு என்ன ஆகாது, ஐடி 2ன்ற வேல்யூ நமக்கு இருக்குது, ஆனால் இந்த ஜானான்ற வேல்யூ நமக்கு என்னது டேட்டா பேஸில் இல்லை. ஸோ நமக்கு இப்போ 2ன்ற ரெக்கார்டு, 2 சீனா அப்படின்ற ரெக்கார்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆனாலுமே நமக்கு டேட்டாவே எடுத்துகிட்டு வரும். இப்போது இந்த அண்டு கண்டிஷன் போடும்போது எப்படி நமக்கு 1 ஒர்க் அவுட் ஆகி, அதாவது 1 ஐடி இருக்குது, ஜான் இருக்குது வந்துச்சு, ஆனால் 1க்கு ஜான் இல்லை. கரெக்டாக ஜான் இல்லாதனால வரல. ஏன்னு கேட்டால் அண்டு கண்டிஷன் ரோவில் வேலிடேட் பண்ணும், அதாவது வித்தின் சேம் ரோவில் வேலிடேட் பண்ணுது. எப்படி, இந்த ஐடி 1ன்னு இருக்குது, ஸோ அந்த ரோவில் அந்த 1க்கு அண்டு அதே ரோவில் உள்ள நேமுக்கு ஜான் இருக்கான்னு செக் பண்ணுச்சு. புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணல, வரல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது அதே சேம் கண்டிஷன் ஆரில் கொடுக்குறேன். ஐடி ஈக்குவல் டு 1, இது கண்டிஷன் வேலிடேட் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு என்னது, நேமில் ஜானா இல்லை, ஆனாலும் நமக்கு இந்த ரெக்கார்டு வரும். இதுவும் இதுவும், ஸோ இந்த இதுவும் சேம் இது தான். ஆனால் நான் அண்டு ஆர் கண்டிஷனை மட்டும் மாற்றிட்டேன். இது வந்து அந்த ரோல ஐடி 1 இருக்குது, ஆனால் ஜானா இல்லைன்றதுனால வரல நமக்கு ரெக்கார்ட். ஓகே, இப்போது இந்த ஐடி 1 இருக்குது நமக்கு, எங்கே ரெக்கார்ட் நம்ம டேட்டாபேஸில் இருக்குது, ஆனால் ஜானா இல்லை. ஆனால் இந்த ரெக்கார்ட் வரும். ஏன்னு கேட்டால் இந்த ஆர் கண்டிஷனில் இந்த வேல்யூ 1 சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அந்த ரோவை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆரில் இங்கே ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஐடி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஐடியோட 1 ரோவையும் இந்த ஐடி 2 ரோவையும் எடுத்துகிட்டு வரும். பார்க்குறீங்களா, எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ இதே சேம் கண்டிஷனை நான் அண்டுக்கு போடுறேன். அண்டுனா என்னது, இதுவும் கரெக்டாக இருக்கணும், இதுவும் கரெக்டாக இருக்கணும்.
ஒரே ரோவில், அதாவது இந்த ரோவ்லேயே இங்கேயே 2ன்னு இருக்குது, 2வும் 1ம் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகாது, டேட்டா வராது. இப்போ இதே நான் 1ஆ மாற்றிட்டேன், போகிறோம். ஏன் ஐடி ஈக்குவல் டு 1, இங்கேயும் ஐடி ஈக்குவல் டு, அதுக்கு ஐடி ஈக்குவல் டு 1னே சொல்லலாம். ஸோ என்ன பண்ணும், வரும். இப்போ இங்கே நான் 2ன்னு மாற்றினா கூட வராது, ஆனால் இங்கே நான் 2ன்னு மாற்றினா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ 2ன்ற ஐடி வரும். இதுதான் அண்டு ஆர். அண்டு ஆர்க்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் இதை நீங்களாக எக்ஸாம்பிள் போட்டு பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.